நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசியலமைப்பு திருத்த மசோதா 131 அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று பாராளுமன்றத்தில் இந்த மசோதா தோல்வி அடைஞ்சிருக்கு. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மசோதா என்ன, இதோட என்னென்ன மசோதாக்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்க்கணும். சமீபத்தில் கிடைத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் புதிய தொகுதி மறுவரையறை செய்யவும், மக்களவையை விரிவுபடுத்துதல் ப்ளஸ்ஸு சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடை அறிமுகம் செய்யறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா மத்திய அரசு 3 முக்கிய மசோதாக்களை கொண்டு வந்தாங்க. அது குறிப்பாக பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு திருத்த மசோதா 131 கொண்டு வரப்பட்டது 2026. அதே மாதிரி தொகுதி மறுவரையறை மசோதா 2026, யூனியன் பிரதேச சட்டங்கள் திருத்த மசோதா 2026. இந்த 3 மசோதாக்கள் தான் நேற்று பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அப்படி தாக்கல் செய்யப்பட்ட மசோதா பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக தோல்வி அடைஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு தொகுதி மறுவரையறை மசோதாவும் யூனியன் பிரதேச சட்டங்கள் திருத்த மசோதா இதுக்கு சாதாரண பெரும்பான்மை இருந்தால் போதும். ஆனால் மகளிர் இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அதை உடனடியாக செயல்படுத்துவதற்கான அரசியலமைப்பு திருத்த மசோதா 131 இருக்கு இல்லையா, அதுக்கு அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அப்போ அரசியலமைப்பிலே திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படின்னா அதில் 3/2 பங்கு சிறப்பு பெரும்பான்மை வேணும். அந்த சிறப்பு பெரும்பான்மை கிடைக்காதால அந்த மசோதா தோல்வி அடைஞ்சிருக்கு. சரி வாங்க பாருங்கள். சமீபத்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகளை பயன்படுத்தி புதிய தொகுதி மறுவரையறை செய்யவும், மக்களவையின் இடங்களை 850 விரிவுபடுத்தவும், பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடை அமல்படுத்தவும் அரசு இந்த 3 மசோதாக்களை அறிமுகப்படுத்தினாங்க. அதில் புதிய தொகுதி மறுவரையறை ஆணையம் தொகுதிகளை மறுவரையறை செய்து இடங்களை ஒதுக்கீடு செய்யும். அடுத்து அதனுடைய முடிவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப இறுதியானது. அரசிதழில் வெளியிட்டதுக்கு அப்புறம் அது ஒரு சட்ட கட்டமைப்பு பெறும். அப்போ இது பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு நீதிமன்றமும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அந்த தொகுதி மறுவரை ஆணையத்துக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கும். இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு நபருக்கு ஒரு வாக்கு அப்படின்றத நிலைநிறுத்துவதை நோக்கமாக கொண்டு தான் இந்த மறுவரையறை தொகுதி மறுவரையறை அப்படின்றது செய்யப்படுது. இதனால் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, தென் மாநிலங்களில் பிரதிநிதித்துவம் குறையும், இதனால் கூட்டாட்சி முறையில் தாக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைகள் பார்த்திங்கன்னா எழுப்பியிருக்காங்க. தமிழக அரசும் கூட என்ன பண்ணியிருக்கு, இது தவிர்த்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக தென் மாநிலங்களில் தமிழக அரசை இது தீவிரமாக என்ன பண்ணுறாங்க, எதிர்க்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நாரி வந்தன் அதிநியத்தை விரைவுபடுத்துவதற்கான 3 மசோதாக்களுடைய முக்கிய அம்சம் என்னென்ன. நாரி வந்தன் அதிநியம் அப்படின்னா குறிப்பாக இது பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா 129 மசோதாவாக கொண்டு வந்திருப்பாங்க. அது 106வது சட்டமாக மாறி இருக்கும். அந்த சட்டத்தில் ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பெண்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அது 2026க்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு கொடுக்கலாம் அப்படின்றத அதில் சேர்த்துருப்பாங்க 334A அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலில். இப்போ அதை என்ன பண்ணுறாங்கன்னா திருத்தம் மேற்கொள்கிறாங்க. சரி பார்ப்போம் என்னென்ன திருத்தம். மக்களவையை விரிவுபடுத்துதல். மக்களவையினுடைய அதிகபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை 550 850 உயர்த்துறது. இதில் மாநிலங்களில் எவ்வளோ உயரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 815, யூனியன் பிரதேசங்களில் 35 பார்த்திங்கன்னா உயரும். சட்டப்பிரிவு 81 இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டப்பிரிவு 81 மக்களவையோடைய அமைப்பை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 80 மாநிலங்களுடைய அமைப்பை பற்றி சொல்லும், 81 மக்களவையுடைய அமைப்பை பற்றி சொல்லுது. அப்போ அதில் என்ன பண்ணுறாங்க, திருத்தம் மேற்கொள்கிறாங்க. அப்போ சட்டப்பிரிவு 81 சம பிரதிநிதித்துவ கொள்கையை வலியுறுத்துது. அதன்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு அதன் மக்கள் தொகைக்கு இடையான விகிதம் அனைத்து மாநிலங்களிலும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கணும். குறிப்பாக 6 மில்லியனுக்கு குறைவான மக்கள் தொகை கொண்ட மிகச்சிறிய மாநிலத்துக்கு மட்டும் இதில் என்ன பண்ணியிருக்காங்க, விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. தொகுதி வரையறை முடக்கத்தை நீக்கிறது. ஆர்டிகல் 82 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு பிறகும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தொகுதி மறுவரையறை செய்யணும் அப்படின்றத ஆர்டிகல் 82 சொல்லுது. அப்போ இந்த மசோதா ஆர்டிகல் 82 என்ன பண்ணுது, திருத்த வழிவகை செய்யுது. அப்போ ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகான மறுசீரமைப்பு என்பதிலிருந்து தொகுதிகளின் மறுசீரமைப்பு என திருத்துவதோடு, ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் மாநிலங்களில் உள்ள மக்கள் தொகைகளின் எண்ணிக்கையை மறுசீரமைக்க வேண்டும் அப்படின்ற தேவையை பார்த்தீங்க அப்படின்னா இது நீக்குது. அப்போ ஆர்டிகல் 82 திருத்தம் மேற்கொள்ள போகிறாங்க. அடுத்து மாநில சட்டமன்றம் தொடர்பான சட்டப்பிரிவுகள் 170 திருத்தம் மேற்கொள்ள போகிறாங்க. இந்த 170 பார்த்தீங்க அப்படின்னா
பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு ஆகியவற்றிலும் என்ன பண்ண போகிறாங்க, திருத்தம் மேற்கொள்ள போகிறாங்க. ஆர்டிகல் 170 மாநில சட்டமன்றத்தினுடைய அமைப்பு பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். அப்போ அந்த அமைப்பில் திருத்தம் மேற்கொள்றதுனால ஆர்டிகல் 170 சில திருத்தங்களையும் SC/ST இடஒதுக்கீட்டில் சில திருத்தங்களையும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா மேற்கொள்ள போகிறாங்க. அப்போ இதன் அடிப்படையில் 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பிலிருந்து சட்டப்படி பயன்படுத்த நாடாளுமன்றம் தீர்மானிக்கும் அத்தகைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு என இதை மாற்றுகிறது. ரொம்ப முக்கியம், மக்கள் தொகை கணக்கெடுப்பிலிருந்து சட்டப்படியாக பயன்படுத்த நாடாளுமன்றம் தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றத இது மாற்றுது. தற்போதைய நிலவரப்படி சட்டப்பிரிவு 81(2), 3 அதே மாதிரி 2026 ஆண்டுக்கு பிறகு எடுக்கப்படும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான தொடர்புடைய புள்ளி விவரங்கள் வெளியிடப்படும் வரை 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்களவை இடங்களையும் 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சட்டமன்ற இடங்களையும் அப்படியே பின்பற்றணும் அப்படின்றத சொல்லுது. இப்போ அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாற்றம் கொண்டு வராங்க. 2026க்கு பிந்தைய மக்கள் தொகை கணக்கெடுப்பிலிருந்து தொகுதி வரையறையை பிரிப்பதன் மூலம் அரசாங்கம் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ன பண்ண போகிறாங்க, தரவை பயன்படுத்தி தொகுதி மறுவரையறை செய்ய போகிறாங்க. இதுக்கு முன்னாடி 1971 தொகுதி மறுவரையறை, அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் இருக்கக்கூடிய தொகுதி மறுவரையறை தான் இதுவரைக்கும் மக்களவைக்கு நம்ம பயன்படுத்திட்டு வரோம். சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சு நடைபெற்ற தொகுதி மறுவரையறை MLA சீட்டு அதான் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஆனால் இப்போ 2011 தரவை வச்சு பண்ணலான்னு சொல்கிறாங்க. சரி, மகளிர் இடஒதுக்கீட்டை விரிவுபடுத்துதல். 2029 நடக்கக்கூடிய தேர்தல்களை இலக்காக கொண்டு இந்த புதிய மறுவரையறை செயல்முறை நிறைவடைந்த உடனே மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் 33% மகளிர் இடஒதுக்கீட்டை நாரி வந்த அதிநியம் அரசியலமைப்பு 106வது திருத்தச் சட்டம் 2003 உடனடியாக செயல்படுத்துவதற்கு ஏதாக சட்டப்பிரிவு 334A வந்து என்ன பண்ண போகுது, திருத்த போகுது. அடுத்து பாருங்க, அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதால் 2026 ஆண்டின் அரசியலமைப்பு 131வது திருத்தம் மசோதாவிற்கு நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மையும் குறைந்தபட்ச பாதி மாநிலங்களின் ஒப்புதலும் தேவைப்படுது. இதுதான் ரொம்ப முக்கியம். இதனால தான் நேற்று நடந்த அந்த மசோதா வாக்கெடுப்பு தோல்வியில் முடிஞ்சுது. தொகுதி மறுவரை மசோதா 2026 என்ன சொல்லுதுன்னா, 2026 ஆண்டு அரசியலமைப்பு 131வது திருத்த மசோதா சீர்திருத்தத்துக்கு வழிவகுத்தாலும் அதை செயல்படுத்துவதற்கான உண்மையான வழிமுறையை இந்த மசோதா உருவாக்குது அப்படின்றத சொல்லுது. அப்போ புதிய எல்லை நிர்ணய ஆணையம் வந்து இந்த மசோதா அடிப்படையில் அமைக்க போகிறாங்க. 2002 ஆண்டின் எல்லை நிர்ணய சட்டத்திற்கு பதிலாக ஒரு புதிய எல்லை நிர்ணய ஆணையத்தை அமைப்பதற்கு இது என்ன பண்ணுது, மத்திய அரசுக்கு அதிகாரம் அளிக்குது. அப்போ இந்த அமைப்பு உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி ஒருவர் தலைமை தாங்குவார். இந்த அமைப்பு ஓகேவா, இந்த எல்லை வரையறை ஆணையம் தொகுதி மறுசீரமைப்பு ஆணையத்தில் தலைவர் யாருன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருத்தர் தலைமை தாங்குவார். தலைமை தேர்தல் ஆணையர் வந்து அதில் உறுப்பினராக இருப்பாங்க. அதே மாதிரி மாநில தேர்தல் ஆணையர்களும் உறுப்பினராக இருப்பாங்க. இதில் இணை உறுப்பினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க. 5 MP 5 MLA இருப்பாங்க. இந்த 5 MP 5 MLA யாருன்னா இணை உறுப்பினர்கள். இவங்களுக்கு வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய அவகாசம், அதாவது அனுமதி கிடையாது. இவங்க ஆலோசனை மட்டும்தான் வழங்குவாங்க. அப்போ இந்த மறுவரையறை ஆணையம் இருக்கு இல்லையா, அதுக்கு உரிமையல் நீதிமன்றத்துக்கு இடையான அதிகாரம் வழங்கவும் இந்த தொகுதி மறுவரை மசோதா 2026 வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் கொடுக்குது. தொகுதி மறுவரையறை செய்தல். சமீபத்தில் வெளியிடப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விவரங்கள் தற்போது 2021 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ன பண்ணுது, குறிப்பிடுது. அதை அடிப்படையாக பேஸ் பண்ணி இடஒதுக்கீட்டை மறுசீரமைப்பதும் பிராந்திய தொகுதிகளை மறுவரையறை செய்வதும் ஆணையத்தினுடைய முக்கிய பணியாக இருக்கும். கடந்த காலத்தை போலவே தொகுதி மறுவரை ஆணையம் அனைத்து தொகுதிகளிலும் எதெல்லாம் பேஸ் பண்ணி தொகுதி மறுவரையறை செய்வாங்க அப்படின்னா, புவியியல் ரீதியான காரணிகள், அது மட்டும் கிடையாது, அமைவிடம், தற்போதுள்ள நிர்வாக எல்லை, தகவல் தொடர்பு, பொதுமக்களின் வசதி, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் என்ன பண்ணுவாங்க, தொகுதி மறுவரையை செய்வாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை. அப்போ இந்த மசோதா வரைவு வெளியீடு, ஆட்சேபனைகள், பொது விசாரணை போன்ற பாதுகாப்பு அம்சங்கள் இது என்ன பண்ணுது, வழங்கும். இருப்பினும் ஒரு முறை அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆணையத்தினுடைய உத்தரவு வந்து இறுதியானது, அது சட்ட வலிமை பெறும். அதை எதிர்த்து வழக்கு தொடர முடியாது. ஏன்னா அரசிதழில் வெளியிட்டதுக்கு அப்புறம் அது சட்ட கட்டமைப்பை பெற்றுவிடும். இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவது. மாநிலம் முழுவதும் இடங்களை ஒதுக்குதல், தொகுதி எல்லைகளை மறுவரையறை செய்தல் மற்றும் SC/ST
மற்றும் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நிர்ணயித்தல் ஆகிய பணிகளை இந்த ஆணையம் வந்து மேற்கொள்ளும். இந்த ஆணையத்தினுடைய பணிகள் எல்லாமே இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து 3வதான மசோதா யூனியன் பிரதேசங்கள் சட்ட திருத்த மசோதா 2026. தங்களுக்கென சொந்த சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசம் எது அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர், புதுச்சேரி. இதில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டையும் அதற்கேற்ற தொகுதி மறுவரை சீரமைப்பையும் நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த யூனியன் பிரதேச திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டது. தொகுதி மறுவரையறை மசோதா 2026, யூனியன் பிரதேச சட்டங்கள் திருத்த மசோதா 2026 ஆகியவை நாடாளுமன்றத்தினுடைய எளிய பெரும்பான்மை மட்டும் தேவை. இது சாதாரண மசோதா, அரசியலமைப்பு மசோதா கிடையாது. அப்போ இதுக்கு எளிய பெரும்பான்மை மட்டும் இருந்தால் போதும். ஓகேவா? அப்போது நம்ம இந்த 3 மசோதா பற்றி பார்ப்போம். அந்த 3 மசோதாவில் என்ன தீம் கொடுத்துருந்தாங்க, அதனுடைய நோக்கம் என்ன, எதுக்காக இந்த மசோதா கொண்டு வரப்பட்டது. இப்போ மகளிர் இடஒதுக்கீடு திருத்த மசோதா, அதில் குறிப்பாக அந்த அரசியலமைப்பு 131வது திருத்த மசோதா இருக்கு இல்லையா, அது அரசியலமைப்பில் திருத்தம் மேற்கொள்றதுனால அதுக்கு ஆர்டிக்கல் 368 பயன்படுத்தி சிறப்பு பெரும்பான்மை ப்ளஸ் மாநிலங்களுக்குடைய ஒப்புதல் தேவை அப்படின்றதுனால தான் நேற்று அந்த வாக்கெடுப்பு அப்படின்றது தோல்வியில் முடிஞ்சது. கிட்டத்தட்ட நேற்று வந்து பார்த்திங்கன்னா அவையில் 528 பேர் வந்திருந்தாங்க. அதில் வந்து 298 வாக்கு வந்து ஆளும் கட்சிக்கு, அதாவது மசோதாவுக்கு ஆதரவாகவும் 230 வாக்கு வந்து மசோதாவுக்கு எதிராகவும் இருந்தது. எவ்வளவு வாக்கு வேணும் அப்படின்னா 3ல் 2 பங்கு வேணும். அப்போ கிட்டத்தட்ட 66% வாக்கு அந்த மசோதாவுக்கு ஆதரவாக தேவைப்பட்டுச்சு. ஆனால் அந்த அளவு வந்து அவங்களால பெற முடியல. கிட்டத்தட்ட 54 வாக்கு வித்தியாசத்தில் மசோதா தோல்வியில் முடிஞ்சிருக்கும். அப்போ இதனால தான் மசோதா தோல்வி அடைஞ்சிருக்கு. இது ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க.